கொஞ்சம் நெல் ஒரு தட்டில் வச்சு அதுக்கு மேலே அந்த விளக்க வச்சுக்கணும். வச்சுட்டு அதிமதுரம்னு ஒரு பொருள் நாட்டு மருந்து கல்ல கேட்டால் கிடைக்கும். அதுக்கு பேர் அதிமதுரம். இந்த நம்ம விரல் கிணத்துக்கு வெட்டி வெட்டி வச்சுருப்பாங்க. அது எப்படின்னா சுக்கரலக்ஷ்மி அம்சம்னு சொல்லுவோம். சுக்கரலக்ஷ்மி அம்சம் அது. அது ஒரு மூலிகை தான். அது அந்த அதிமதுரத்தை வாங்கிட்டு வந்து அந்த விளக்கில் ஊற்றுற எண்ணெய், இறந்தவங்களுக்கெல்லாம் ஏதாவது படைக்கிறது உண்டு. அப்புறம் சாமிக்கு ட்ரெஸ் வச்சு படைச்சிட்டு இவங்களே போட்டுக்குவாங்க. அப்படி பண்ணுறதுனால எந்த பலனும் கிடையாது. சாமிக்கு படைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இறந்தவங்களுக்கு படைச்சாலும் சரி, அதை யாருக்காவது கைக்கு அள்ளக்கூடிய அளவுக்கு பணம் எடுத்துக்கணும். 6 முறை எடுக்கணும். இப்போ நிறைய சில்லறை மாற்றிக்கணும். அந்த ஒரு கையில் எவ்வளோ வருதோ எடுத்து சாமி கிட்ட வச்சுடணும். இன்னொரு கை அது மாதிரி 6 புடி, அதாவது கர்த்தா, அந்த வீட்டுடைய எஜமானர் யார் பண்ணுறாங்களோ பூஜையை, அவங்க கை நிறைய எடுத்து இப்படி வைக்கணும். 6 முறை வச்சுக்கணும். இல்லை நம்மக்கிட்ட ரூபா நோட்டாக தான் இருக்குன்னா ரூபா நோட்டை அள்ளி, அதாவது எண்ணி வைக்கக்கூடாது. ஒரு விஷயம் இவ்வளோதான், அள்ளி வைக்கணும். வச்சு இந்த பூஜை பண்ணும்போது பக்கத்தில் ஒரு கிண்ணம், பவுல் மாதிரி சில்வராக இல்லாமல் கண்ணாடியோ இல்லை பீங்கானோ அல்லது பித்தளை வெள்ளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணத்தில் பச்சை கற்பூரம், இது ஏலக்காய், சில்லறை காசு இதெல்லாம் வச்சுக்கணும். நம்ம வச்சு இந்த பூஜையை நீங்கள் பூவால் பூஜை பண்ணோம் அப்படின்னா அந்த காசு சுபிட்சத்தை கொடுக்கும். காலத்துக்கு 10லேருந்து 11 மணி வரைக்கும் சுக்கிர ஓரன்னு போட்டிருக்கோம். ஆனால் ராகுகாலம் யமகண்டத்தை பார்த்தோம்னா ராகுகாலம் யமகண்டமா, ஐயோ என்னடா ராகுகாலம் யமகண்டமாக இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். ஓரைன்னு போயிட்டோம்னா ராகுகாலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது, முகூர்த்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக அக்னிருத்ரன் சுவாமிகள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க நலம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த ஹோரைகளை வைத்து நமக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த பணம் சேர்றதுக்கு எந்த ஹோரையை நம்ம பயன்படுத்தணும், எந்த ஹோரையை பயன்படுத்தி நம்ம பணம் சேர்க்கும் போது நமக்கு இன்னும் பண வரவு அதிகரிக்கும், பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஓரை காலம்ங்கிறது 2 ஓரை 1 ஓரையை மிக்ஸ் பண்ணிலாம் சொல்றது உண்டு. நம்ம ஒன்று எடுத்துக்குவோம், எல்லாருக்கும் ஈஸியா. ஏன்னா காலத்தை சொன்னோம்னா நிறைய பேருக்கு புரியாது. இந்த டைம் அந்த டைம், இந்த ஓரையும் அந்த ஓரையும் பக்கத்தில் அப்படிலாம் சொன்னா புரியாது. ஒரே விஷயத்தை எடுத்தா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அது பொதுவாகவே சுக்கிர ஓரை. சுக்கிரன் அப்படின்னாலுமே சுகபோகத்துக்கு அதிபதினு சொல்லுவாங்க. யோகம் அதிர்ஷ்டம்லாம் சுகபோகம், அதாவது எஸ்டீம், பெரிய இது. சுகபோகம் அப்படின்னாலும் பணம் பொருள் வசதி எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் ரொம்ப செழிப்பா இருப்பாங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் சுக்கிரம்னு சுக்கிரனுடைய அம்சம். சுக்கிர ஓரைன்னு சொல்றது. அது சுக்கிரனை வச்சு சுக்கிர ஓரை, புதன் ஓரை, கிரகங்களை வச்சு தான் அந்த ஓரை கணக்கே. அதனால் சுக்கிர ஓரைன்னா அப்படி ஒரு பெரிய மகத்துவமான விஷயம். அந்த சுக்கிர ஓரை தினம் உண்டு, ஒவ்வொரு நாளும் உண்டு. அது கேலண்டரில் பார்த்தாலும் தெரியும், அல்லது இப்போலாம் நெட்டில் பார்த்தாலுமே தெரியும். இன்னைக்கு எப்போ சுக்கிர ஓரைன்னா அதில் டைம் காட்டும். அந்த சுக்கிர ஓரை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, விளக்கு, நம்ம சுக்கிர ஓரை பூஜை பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணிக்கிட்டோம்னா அந்த சுக்கிர ஓரையே ஃபாலோ பண்ணணும். கிட்டத்தட்ட 48 நாள் பண்ணலாம், இல்லை ஒரு 27 நாள் பண்ணலாம். மொத்தத்தில் அவள் தான் டோட்டல் 9 வரா மாதிரி நாள். ஏன் அதை பிரித்து 9 நாள் பண்ணலாம், 18 நாள் பண்ணலாம், 27 பண்ணலாம், 36, 40 அப்படி போகலாம், 45 நாள் அப்படி போகலாம். அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கணும். தேர்ந்தெடுத்துட்டு சுக்கிர ஓரை பூஜைனே சொல்லிட்டு சுக்கிர ஓரை நேரத்தில் ஒரு விளக்கு, அந்த விளக்கு பித்தளையோ இல்லை காப்பராக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நமக்கு ஒரு நல்ல மெட்டலாக இருக்கணும். ஆனால் உதடு, அதாவது அந்த திரிய சாட்சி வைக்கிறதுக்கு ஒரு உதடு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பெண்ட் இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம சென்டர் திரி எறிகிற மாதிரி செட் பண்ணிக்கணும். அதுக்கு இப்போ திரி மூக்குன்னு சொல்லிட்டு ரெடிமேட்லாம் விற்கிது. அதை வச்சு அந்த ஒளி டைரக்டா மேலே நேராக இருக்கிற, ஒரு பக்கமா சாயலா இல்லாம நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதை வச்சுட்டு கொஞ்சம் நெல் ஒரு தட்டில் வச்சு அதுக்கு மேலே அந்த விளக்க வச்சுக்கணும். வச்சுட்டு அதிமதுரம்னு ஒரு பொருள் நாட்டு மருந்து கல்ல கேட்டால் கிடைக்கும். அதுக்கு பேர் அதிமதுரம். இந்த நம்ம விரல் கிணத்துக்கு வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்க. அது எப்படின்னா சுக்கரலக்ஷ்மி அம்சம்னு சொல்லுவோம். சுக்கரலக்ஷ்மி அம்சம். அது ஒரு மூலிகை தான். அது எல்லாருக்கும் நெட்டில் போட்டால் தெரியும். அது எல்லா நாட்டு மருந்து தான் கிடைக்கும், விலையும் குறைச்சலாக கிடைக்கும். அந்த அதிமதுரத்தை வாங்கிட்டு அந்த விளக்குல ஊற்றுற எண்ணெய், ஆனால் எண்ணெய்னா நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. இதுக்கு என்னென்னா நெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் ஊற்றலாம்.
இந்த ரெண்டுத்தையும் சம எடையா கலந்துட்டு இந்த ஒரு கட்டையை சின்ன சின்னதாக தான் இருக்கும், அது வெட்டிக்கலாம். அந்த கட்டையை நசுக்கி அந்த எண்ணெயிலேயே போட்டுக்கணும். எது அந்த விளக்குல இருக்க எண்ணெயிலேயே போட்டுக்கணும். போட்டுட்டு விளக்கேற்ற வேண்டியதான். எந்த மறைவும் இருக்கக்கூடாது. பக்கத்தில் அது பிரகாசம் எல்லா இடத்துலையும் விழற மாதிரி அந்த பிரகாசமாக வச்சுக்கணும். இது சுக்கிர ஓரைக்கு செய்யக்கூடிய ஒரு பூஜை வழிமுறை. ஏதாவது வெள்ளை சம்பந்தமான உணவு செஞ்சு, அதாவது சக்கரை பொங்கல்னா வந்து கலராக இருக்கும் இல்லையா, வெள்ளை வெள்ளையான்னு இருக்கக்கூடியது எப்படி இருக்கணும்னா நமக்கு சாதத்திலேயே சர்க்கரையை கலந்துக்கணும். சக்கரை பொங்கல்ல நம்ம வெல்லம் போடுறோம்ல, வெல்லம் போடாமல், வெல்லம் போட்டால் கலர் மாறிவிடும், சக்கரை போட்டுக்கலாம். சக்கரை போட்டு அதில் முந்திரி திராட்சை போட்டு அதை நெய்வேத்தியமாக பண்ணணும். கலர் வெள்ளையாக இருக்கணும், பால் பாயசம் அவ்வளோதான். கலராக கூடாது, இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்படி வச்சு நெய்வேத்தியம் பண்ணி நம்ம பற்ற பிறருக்கும் யாருக்காவது கொடுத்துட்டு நம்ம சாப்பிடணும். நேராக நம்ம சாப்பிடக்கூடாது. சுக்கிர ஓரையில் செய்யக்கூடிய பூஜைக்கு செய்யறது எடுத்ததும் பூஜை பண்ணிட்டு நம்ம நேரடியாக சாப்பிடக்கூடாது, யாருக்காவது கொடுக்கணும். என்ன காரணம்? ஆமா, தர்மம் செய்தால்தான் சுக்கிர ஓரையும் சுக்கிரனும் வேலை செய்வாங்க. தர்மம் செய்யாததுக்கு பொதுவாகவே எல்லா கடவுளுமே தர்மம் செஞ்சாதான் வேலை செய்யும். நீங்களே இப்போ சாமி கும்பிட்டு சில வீட்டிலலாம் நான் ஒரு விஷயத்தையும் இதில் சொல்லிடுறேன். இறந்தவங்களுக்கெல்லாம் ஏதாவது படைக்கிறது உண்டு. அப்புறம் சாமிக்கு ட்ரெஸ் வச்சு படைச்சிட்டு இவங்களே போட்டுக்குவாங்க. அப்படி பண்றதுனால எந்த பலனும் கிடையாது. சாமிக்கு படைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க இறந்தவங்களுக்கு படைச்சாலும் சரி, அதை யாருக்காவது தானமா தான் கொடுக்கணும், நம்மளே பயன்படாது. இப்ப சில வீட்டுல மாமியார் இறந்து போயிட்டாங்க, மாமியாருக்கு புடவை வச்சு கும்பிட்றேன்னுவாங்க. போயிட்டு புடவை இவங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல கலரா இவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி எடுத்துன்னு வந்துருவாங்க. வச்சுட்டு சும்மா படைக்கிறது அங்க. அந்த இது உனக்கு நேராக இருந்தால் கொடுக்க மாட்டான், அது வேற விஷயம். அதனால வச்சுட்டு இவங்களே எடுத்து கட்டிக்கிறது, அதில் எந்த பலனுமே கிடையாது. ஏன்னா இப்படி வச்சுட்டு எடுக்கிறதுனால என்ன பலன்? அந்த புடவையே யாராவது கட்டணும், நம்ம ரிலேஷன் இருக்கக்கூடாது. வேலை செய்கிறவங்க சாப்பிடும் இல்லை தேர்ட் பார்ட்டி யாருக்காவது கொடுத்தோம்னா தான், அப்போ தான் அவங்க கட்டும் போது தான் பலன். அதே மாதிரி பிரசாதங்களும் பிறர் உண்ணும் போது தான் பலன். இதுதான். ஆனால் சில சமூகத்தில் சில இதில் சில இந்த காட்டேரி கும்பிட்றவங்க இவங்கெல்லாம் வந்து பிரசாதம் வெளியில் கொடுக்கக்கூடாது. அது அந்த வழிமுறை அவங்க செஞ்சு ஆண்கள் கூட பார்க்கக்கூடாது. அவங்களே பெண்களே இருட்டோட உட்காந்து சாப்பிட்ற வழக்கம்லாம் இருக்குது. அதெல்லாம் கணக்கில் வராது, அது தனி சம்பிரதாயம், பொது கருத்து. அதுலேயும் சுக்கிர பூஜை, சுக்கிரன் நோக்கி எது செய்தாலும் பிறருக்கு கொடுத்தா மட்டும்தான் பலன், இல்லைன்னா பலன் கிடையாது. அதை தான் சராசரியாக நம்ம வீட்டில் சாமி கும்பிடும்போதெல்லாம் காக்காவுக்கு சோறு வைக்கிறது. அது காக்கா வாய் வச்சாதான் நம்ம சாப்பிடணுன்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதோடைய பலன் தான். அதனால வெள்ளை சம்பந்தமா இனிப்பு கலந்த சாதம் செய்து யாருக்காவது கொடுத்து சாப்பிட வச்சுட்டு, அப்படி யாருமே ஆள் கிடைக்கல கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு காக்காக எறும்புக்காவது கொஞ்சம் போட்டுட்டு நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா சுக்கிர ஓரையுடைய பலாபலன்கள் கிட்டும். சுக்கிர ஓரை அப்படிங்கிறது பணம் பொருளை மட்டும் இல்ல, சுகபோக வாழ்க்கையை கொடுத்துரும். ஆமா, அப்பெல்லாம் ஒரு நாட்டை பிடிக்கிறோம், ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், நமக்கு வந்து ஒரு பெரிய வாகனங்கள் வாங்கணும். அதாவது சுகபோகமா வாழக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதுக்கு சுக்கிர ஓரையே முன்னிறுத்தப்படும். இந்த பூஜை செய்தனால பலாபலங்கள் நல்லா இருக்கும். ஓகே, இந்த சுக்கிர ஓரை பூஜையை நம்ம தொடங்க வேண்டிய நாள் அப்படி ஏதாவது இருக்கா? சுக்கிர ஓரைனாலுமே வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமை பண்ணிக்கலாம், முகூர்த்த நாள் பண்ணலாம், புதன்கிழமை பண்ணலாம். இப்படி உள்ள இந்த காலங்கள் எல்லாம் நீங்க செய்தீங்கன்னா அதுக்கு பலாபலங்கள், நல்ல பலாபலங்கள் உண்டு. வெள்ளை சம்பந்தமான விஷயங்கள் செய்யணும். காசு வச்சு அதிலே சுக்கிர ஓரை பூஜைன்னு சொல்லிட்டு கைக்கு அள்ளக்கூடிய அளவுக்கு பணம் எடுத்துக்கணும். 6 முறை எடுக்கணும். இப்போ நிறைய சில்லறை மாற்றிக்கணும். அந்த ஒரு கையில் எவ்வளோ வருதோ எடுத்து சாமி கிட்ட வச்சுடணும். இன்னொரு கை அது மாதிரி 6 புடி, அதாவது கர்த்தா, அந்த வீட்டுடைய எஜமானர் யார் பண்ணுறாங்களோ பூஜையை அவங்க கை நிறைய எடுத்து இப்படி வைக்கணும். 6 முறை வச்சுக்கணும். இல்லை நம்மகிட்ட ரூபா நோட்டாக தான் இருக்குன்னா ரூபா நோட்டை அள்ளி, அதாவது எண்ணி வைக்கக்கூடாது. ஒரு விஷயம் இவ்வளோதான், அள்ளி வைக்கணும். வச்சு பூஜை பண்ணிட்டு நல்ல பலன் கிடைக்கும். ஆனாலும் நீங்க சில்லறையா வச்சாலும் சரி, ரூபா நோட்டா வச்சாலும் சரி, அதுல இருந்து ஒன்னு எடுத்து நீங்க தானம் பண்ணாதான் பலன். தானம் பண்ணாம சரி சுவாமிஜி வந்து பிரசாதம் தானே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி காசுன்னும் போதும், சுவாமிக்கு நீங்க அர்ப்பணமா செய்யக்கூடிய இந்த பூஜை பலன்கள் எல்லாம் திரும்பவும் வேணும்னா அதை காயினா வச்சா 2 காயினா 4 காயினா யாருக்குன்னா தானம் பண்ணிடணும். ரூபா நோட்டா வச்சா 1 ரூபா நோட்டை தானம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்படி பண்ணாதான் பலன்கள் அதிகம். அதே மாதிரி அந்த விளக்குக்கு ஊத்துற, நான் சொன்ன இந்த நெய்யும் தேங்காய் எண்ணெயும் கலந்து பண்றது, இந்த இது போடலான்னு சொல்லியிருந்தேன் நான். அதுலேயும் கூட நீங்க கொஞ்சம் எண்ணெயும் நெய், அதான் என்னன்னா நல்ல தேங்காய் எண்ணெயும் நெய்யும் தர்மம் பண்ணா நல்லது. தர்மம்னா கோயிலுக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ விசேஷம். கொஞ்சம் ஒரு கிலோ வாங்கிக்கணும். உதாரணம், 1 கிலோ நெய், இல்லை வசதி கம்மியாக இருக்குன்னா ஒரு அரை கிலோ வாங்கி ஒரு 100 கிராம் கலந்ததை எடுத்து ஒரு கோயிலில் விளக்கத்தை சொல்லி கொடுத்துட்டு வீட்டுக்கு பண்ணிங்கன்னா நல்லது. சுக்கிர ஓரைக்கு இதுதான். தர்மம் செய்யாமல் செய்தால் பலனை கொடுக்கவே கொடுக்காது.
ஆமா. அதே மாதிரி இன்னொன்னும் கூட இதோட நம்ம சொல்லலாம். இந்த பூஜை பண்ணும்போது பக்கத்துல ஒரு கிண்ணம் பவுல் மாதிரி சில்வரா இல்லாம கண்ணாடியோ இல்ல பீங்கானோ அல்லது பித்தளை வெள்ளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணத்துல பச்சை கற்பூரம், இது ஏலக்காய், சில்லற காசு இதெல்லாம் வச்சுக்கணும். நம்ம வச்சு இந்த பூஜையை நாங்கள் பூவால பூஜை பண்ணோம் அப்படின்னா அந்த காசு சுபிட்சத்தை கொடுக்கும், காலத்துக்கு நிற்கும்னு சொல்லுவாங்க. காலத்துக்குன்னா நம்ம ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு வசதியை கொடுக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. அப்பெல்லாம் வந்து தங்கம், பட்டு இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணாங்க அந்த சுக்கிர ஓரைக்கு. இப்போ நமக்கு அதெல்லாம் பெருசா பண்ண முடியாதுன்ற பட்சம் இதை வச்சு பண்ணலாம். நெல்லிக்காய் வச்சு பண்ணலாம். இந்த குண்டை கடையில் விற்கும் இல்லையா, அந்த நெல்லிக்காய் வச்சு பூஜை பண்ணி அதை யாருக்காவது தர்மமா கொடுக்கலாம், கோயிலில் கொடுக்கலாம். அவ்வளோ விசேஷம் அதுக்கு. ஓகே. இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை பூஜை செய்யக்கூடிய முறைகள் பத்தி சொன்னீங்க. இந்த பூஜை செய்யக்கூடிய இந்த சுக்கிரஹோரை நேரம் என்ன? இதுதான் பெரிய விஷயம். அதை தான் கேலண்டர்ல சுக்கிர ஓரையோட டைமை பார்க்கணும்னு. இப்ப டைமுங்கிறது சுக்கிர ஓரை பூஜைனாலுமே சுக்கிர ஓரையை மையப்படுத்தி தான். இப்ப கேலண்டர்ல பார்த்தோம்னா இப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு எடுத்துக்குவோமே, வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா ஒரு 3 டைம் கொடுத்துருப்பாங்க. அதுல இந்த டைம்ல சுக்கிர ஓரை எப்பவுமே 1 மணி நேரம் தான் வேலை செய்யும். அந்த 1 மணி நேரத்தை கேலண்டர்ல பார்த்தா தெரிஞ்சுட்டு அந்த டைம்ல பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஆனா இப்போ உதாரணம் வச்சுக்கோமே, காலையில 10லேருந்து 11 மணி வரைக்கும் சுக்கிர ஓரன்னு போட்டிருக்கோம். ஆனா ராகுகாலம் யமகண்டத்தை பார்த்தோம்னா ராகுகாலம் யமகண்டமா, ஐயோ என்னடா ராகுகாலம் யமகண்டமா இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். ஓரைன்னு போயிட்டோம்னா ராகுகாலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது, முகூர்த்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓரையை மையப்படுத்தி போயிட்டோம்னு முடிவு பண்ணா நீங்க எதையுமே பார்க்க வேணாம். கிழமை கூட பார்க்க தேவையில்லை. இருந்தாலும் வெள்ளிக்கிழமை மையமா எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பண வரவுக்காக சுக்கிரஹோரை பூஜை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப விளக்கமா எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.